வணக்கம் சார். வணக்கம் சார், காங்கிரஸ் கடந்த 80 நாட்களாக ஒரு ஹார்ட் பார்கெயின் தான் பண்ணுறாங்க. பட் திமுக அதுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ஒருவேளை காங்கிரஸ் டிவிகேவோட போகிறாங்க அப்படின்றப்ப அதுக்கு அந்த கட்சிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எப்படி இருக்கும்? அது சொல்ல முடியாது. அது கட்சி வெற்றி வாய்ப்பு இருக்கலாம். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, டிவிகேக்காரங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ல. இப்போ அந்த ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறது இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். காங்கிரஸே எங்கள் கூட வந்துருச்சு, இந்தியாவுடைய பழைய கட்சி, இந்தியா சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, ஸோ எங்கள் கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கே இப்போ எப்படி நான் திமுகவுக்கு வந்தது நல்லது, ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதனால் தேமுதிக எங்ககிட்ட வந்துருச்சு எப்படி திமுகக்காரங்க சொல்கிறாங்களோ, அதே மாதிரி டிவிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதனால தான் இவ்வளோ வருஷம் காங்கிரஸ் அவங்க கூட இருந்த காங்கிரஸே அவங்கள விட்டுட்டு எங்கள் கூட வந்துட்டாங்க, அப்போ நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம்னு சொல்லுவாங்க. பெர்ஸ்பெக்டிவுக்கு அது பயன்படும். ரெண்டாவது, காங்கிரஸ் ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக பார்க்கப்படுது. அப்போ காங்கிரஸ் இருக்கிற அணி செக்யூலர் அணி அப்படின்ற மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் எப்படி ஆன்டி பிஜேபி நரேட்டிவ் தான் திமுகவுக்கு பெருமளவில் உதவுது. பாஜக உள்ளே வந்துடும் ஓட்டு போட்டுரு அப்படின்றதா இங்கே, அது அசம்பிளியாக இருந்தாலும் பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் பாஜகவை காமிச்சு தான் இங்கே ஓட்டு வாங்குறாங்க. இப்போவும் பாஜகவை அட்டாக் பண்ணி தான் பேசுகிறாங்க. பாஜகவோட கிளையாக தான் அதிமுக இருக்குன்னு சொல்கிறாங்களே தவிர அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துலாம் இவங்க எதிர்க்கிறது இல்லை. அப்போது பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை நீங்கள் வாங்குறீங்க மொத்தமாக. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் காங்கிரஸ் இந்த பக்கம் போகும்போது அந்த செக்யூலர் கலர் போயிடும். அது திமுகவுக்கு இழப்பு தான். இப்போ காங்கிரஸை பொறுத்தவரையில் ஒரு செக்குலர் ஃபோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி, திமுக பாஜக எதிர்ப்பு தான் அதுக்கான ஒரு வாக்கு வங்கியாகவே வச்சுருக்கு. அப்படின்றப்ப எக்காரணத்து கொண்டும் காங்கிரஸ் இந்த கூட்டணியிலேருந்து அவங்க விடுவிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நிறைய அமைச்சர்கள் காங்கிரஸ்னால ஒரு பிரயோஜனம் இல்லை, கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட திமுக தலைமை காங்கிரஸை நம்ம அப்படி விட முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. அப்போ ஒருவேளை காங்கிரஸ் இந்த கூட்டணியில் இடம்பெற்று இந்த மெகா அலைன்ஸ் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னா விஜய்க்கு எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அதே மாதிரி என்டிஏ அலைன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் இன்னும் இதெல்லாம் உறுதியாக தெரியல. காங்கிரஸ் அங்கேயே இருந்து ஏதோ ஒரு சீட் ஷேரிங் ஸ்மூத்தாகவே முடிஞ்சு போனாங்கன்னா திமுகவுக்கு தான் இது சாதகமாக இருக்கும். இப்போது டிவிக்கே ஸ்பாய்லர் கேம் பண்ணி ஓட்டுகளை பிரித்து திமுக ஜெயிக்கிறதுக்கு இது பயன்படலாம். ஆனால் என்டிஏ என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்டிஏ தரப்பு ஆட்கள்கிட்ட நம்ம பேசும்போது, சார் விஜய் வாங்குகிற பெரும்பாலான ஓட்டுகள் மைனாரிட்டி ஓட்டை தான் அவங்க பிரிக்கிறாங்க, அது எப்படி இருந்தாலும் எங்களுக்கு வராது. அதிமுககாரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பிஜேபி கூட இருக்கிறதுனால எங்களுக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கூட சில பேர் போட மாட்டுறாங்க. இப்போ அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொன்னார், முன்னாள் அமைச்சர், நான்லாம் தோக்குறாளாங்க, பிஜேபி கூட பிஜேபி இருந்ததுனால தோத்துட்டேன்னு சொன்னார் இல்லையா. அதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்போவும் சில இடங்களில் பாஜக மேலே இருக்கிற அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. அதனால் அந்த ஓட்டு எங்களுக்கு எப்படியும் வரப்போகிறது இல்லை, முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு, அந்த ஓட்டு தான் விஜய் வாங்க போகிறார். எங்களுக்கு அதனால் நஷ்டம் கிடையாது, அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு, அதனால் அது திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும்ன்றது அதிமுகவுடைய வாதம். இது கிளியராக சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடிலாம் தேர்ட் ஃபோர்ஸ்னு ஒன்று வந்ததுன்னா ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஏன்னா எதிர்ப்பு ஓட்டை அது உடச்சிடும். இப்படித்தான் ஜெயலலிதா அம்மையார் மக்கள் நல கூட்டணியை அமைச்சு அந்த ஓட்டுகளை செதறடித்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவர் இது ஸ்பாய்லர் கேம் விளையாடுற டீமாக தெரியல டிவிக்கு. இது அதெல்லாம் தாண்டி இன்னும் கூட எல்லாக்கிட்டையும் ஒரு இமோஷ்னல் பாண்டிங் இருக்கிற ஒரு கட்சியாக அது தெரியுது. எப்போவுமே நீங்கள் அறிவுபூர்வமாக யோசிச்சா சரி எது தவறு எது அப்படின்னு பார்த்து ஓட்டு போட்டு போயிடுவாங்க. இது ஒரு இமோஷ்னல் க்ரௌடு. அவங்க ரொம்ப அறிவுபூர்வமாக இது கரெக்டு தப்பு அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு லீடர் வர்ஷிப்புக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா லீடர் எது சொன்னாலும் கரெக்டுன்னு நினச்சிட்டு போய் ஓட்டு போட்டுருவாங்க. அதனால் இது சொல்ல முடியாது. இப்போ நாங்கள் சர்வே எடுக்கிற பல பகுதிகளில் திமுக முதலிடத்திலும் தாவேக்கா 2வது இடத்துலையும் அதிமுக 3வது இடத்துலையும் இருக்குது. சில இடத்துல தாவேக்கா ஃபஸ்ட் இடத்துல கூட இருக்குது. அதாவது பர்டிகுலராக அந்த இடத்துல ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கார், அவர் மாதிரி கடுமையான அதிருப்தி இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இடங்களில் டிவிக்கே ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடுது. சென்னை மாதிரியான இடங்கள்ல எப்படி சார் இருக்குது? நகர்ப்புறங்களில் டிவிகேக்கு ஆதரவு நிறையவே இருக்குங்க. ஏன்னா சென்னைனாலே திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாறிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பீரியட் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. திமுக கோட்டைன்னா அது காலங்காலமாக 1000 வருஷமாக திமுக கோட்டை அப்படிலாம் இல்லை. ஸோ அது ஒரு பீரியடுக்கு அப்புறமா திமுக கோட்டையாக இருக்குது. இப்போ எம்ஜிஆர் காலத்துலேருந்தே திமுக கோட்டைன்னுவாங்க. நம்ம நல்லா உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அந்த 16 தொகுதியுமே அப்படியே பல்காக நம்மகிட்ட இருக்குதான்னா அப்படி இருக்காது. இந்த முறை அது நிறைய அதில் மாற்றம் வரும் அப்படின்னு தோணுது. ஆனால் அதிமுக சென்னையில் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஸ்ட்ராங்காக இல்லை. திமுக அதிமுக கூட கம்பேர் பண்ணும்போது திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் டிவிகேவுடைய ஆதரவில் சென்னையில் டிவிகேவுக்கு இருக்கிற ஆதரவு
பெரும்பகுதியாக இருக்குது. விஜய் கன்சிடர் பண்ணுற தொகுதிகளில் பெரம்பூர் தொகுதியும் ஒன்று. விஜய் எங்கே போட்டிடுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க நிறைய தொகுதிகளில் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விக்கிரவாண்டின்றாங்க, நாகர்கோவில் அந்த பக்கம் வேளாங்கண்ணி இருக்குது, அங்கே நிற்கிறோம் நாங்கள். அப்புறம் விருகம்பாக்கம் நாங்கள், வேளச்சேரினாங்க, திருச்சி கிழக்கு நாங்கள். இப்போ கடைசியாக இந்த நிமிஷம் பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2த்துல வந்து நிற்கிறாங்க. 2 தொகுதிகளை போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விஜய் அரசியலில் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினச்சி திமுக அதிமுக 2 பேரும் கூட்டாக சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிறுத்தி அவரை தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 2 தொகுதிகளில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. சார், இப்போ என்டிஏ அலைன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ஃப்ராக்மெண்டட் ஃபோர்ஸாக தான் இருக்காங்க. இப்போ உடைந்து போன பாமக தான் இருக்குது, அண்ணாமலை தலைமை இல்லாத ஒரு பாஜக தான் இங்கே இருக்குது. அப்படின்றப்ப எப்படி வந்து என்டிஏ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான என்டிஏவாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம்? என்டிஏவோட பெரிய பலம் வந்து திமுக. ஏன்னா திமுக ஆட்சியில் இருக்குது. ஆட்சியில் இருக்கவங்க மேலே அதிருப்தி இருக்கும் எப்போவுமே. அது இந்த ஆட்சி மேலே நிறையவே இருக்குது. அந்த அதிருப்தியை சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து 5000 ரூபாய் போடுறது, கோடைகால சிறப்பு நிதியெல்லாம் ஏன் கொடுக்கணும்? மக்கள் ஏதோ கோபமாக இருந்தால் கூட சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூல் பண்ணுறதுக்காக கொடுக்குற இதுதான் இதெல்லாம். அது ஆட்சியாளர்களுக்கும் தெரியுது மக்கள் நம்ம மேலே அதிருப்தியாக இருக்காங்கன்னு. அந்த அதிருப்தியை மட்டுப்படுத்துறதுக்கும் குறைக்கிறதுக்கான வேலைகளை அவங்க டெய்லி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அதிருப்தி காரணமாகவே நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. திமுக வேண்டாம் அப்படின்னா அதிமுகவுக்கு போடுவாங்க, அதிமுக வேண்டாம்னா திமுகவுக்கு போடுவாங்க. ஸோ திமுக மேலே இருக்க எதிர்ப்பை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம்னு அதிமுக நினைக்குது. அவங்களுடைய பெரிய நம்பிக்கை வந்து திமுக தான். இப்போ நீங்கள் நிறைய கேம்பெயின்ஸை பார்த்துருக்கீங்க, இன்டீட் திமுகவுடைய கேம்பெயின்ஸே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 1 இயரில் அவங்க பண்ணக்கூடிய கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மக்கள் சார்ந்ததாக இருக்குது. ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல்வருடைய அந்த இமேஜ் அப்படின்றது பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சர்வேலே கூட முதலமைச்சர் மீதான அந்த அதிருப்தி அப்படின்றது இல்லை, பட் ஆனால் துறை சார்ந்த அதிருப்திகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கேம்பெயின் மெத்தடை? உண்மைதான், முதலமைச்சர் மேலே தனிப்பட்ட அதிருப்தி வந்து குறைவாக தான் இருக்குது. அவர் மேலே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே எங்களுக்கு ஒன்றும் குறையில்லை, எங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் இந்த மினிஸ்டர் தான் சரியில்லை, எங்கள் ஊர் எம்எல்ஏ தான் சரியில்லை, இப்படி வந்து நிறைய விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. ஸோ அந்த அதிருப்திகளோட ஃபேஸாக மு.க. ஸ்டாலின் இருக்காரானா இல்லை. மு.க. ஸ்டாலின் மேலே அதிருப்தி இல்லை, ஆனால் இந்த அரசு மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது. எப்போவுமே அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அதை மக்கள் மறந்துடுவாங்க. அதனால தான் முதலமைச்சரே எதையாவது பேசிகிட்டே இருக்காரு. இப்போ 5000 ரூபாய் போட்டுட்டு ஏன் முதலமைச்சர் வீடியோ வெளியிடுறாரு? ஸோ வீடியோ வெளியிட்டு பேசி அதை அவங்கவுங்க ஃபோனில் பார்க்கும்போது தான் பாருங்கள் முதலமைச்சர் நமக்காக இதை செஞ்சுருக்காரு அப்படின்னு அவர் தான் ஃபேஸு அந்த கட்சிக்கு. இப்போ அந்த கட்சியில் 2 ஃபேஸ் இருக்காங்க. ஒன்று முதலமைச்சர், இன்னொன்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அவங்க இந்த எலெக்ஷனில் முதலமைச்சரை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவரை ஃபேஸாக வச்சு எலெக்ஷனுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவரை வச்சு பிரச்சாரங்கள் பண்ணுறாங்க. அந்த பிரச்சாரங்கள்லாம் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு தான் இருக்குது. இப்போ தான் அதிமுக எதிர் பிரச்சாரங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. போன முறை அசம்பிளி நடக்கும்போது அந்த உருட்டுக்கடை அல்வா, இவங்க வந்து உருட்டுக்கடை அல்வா கொடுக்குறாங்க, எதுவுமே செய்யலை அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. இந்த முறை காது குத்து விழா அப்படின்னு ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இன்னும் போக போக ஒரு ஏஐ வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஏஐ வீடியோ வெளியிடுறாங்க. இப்போ இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷனில் இன்னொரு ஃபேக்டர், எப்படி விஜய் ஒரு ஃபேக்டர், எஸ்ஐஆர் ஒரு ஃபேக்டர், அதே மாதிரி ஏஐயும் ஒரு ஃபேக்டர். 21 எலெக்ஷன் போது ஏஐ இந்தளவுக்கு டெவலப் ஆகலை. இப்போ நிறைய டெவலப் ஆனதுனால இந்த க்ரியேட்டிவ்ஸும் நிறைய வரும். முன்னாடி வந்து ஒரு ப்ரொடக்ஷன் டைம் ஒன்று எடுக்கும்ல, ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுதுன்னா இன்றைக்கி ஒரு நாளில் 10 வீடியோ பண்ண முடியும், 100 வீடியோ பண்ண முடியும், அதை சர்க்குலேட் பண்ண முடியும். அதனால் இந்த எலெக்ஷன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். சார், இப்போ 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த 5000 ரூபாய் வந்து மகளிருடைய வாக்குகளை வந்து திமுகவுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக எந்த அடிப்படையில் கொடுத்தாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஆன் கிரவுண்ட் எப்படி சார் ரிஃப்ளெக்ட் ஆகுது? அது நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை எங்கேருந்து வருதுன்னா பீகார்லேருந்து வருது. பீகாரில் 10,000 போட்டுட்டு 3 முறை முதலமைச்சராக அந்த நிதிஷ்குமார் திரும்பியும் வர முடியும் போது நம்ம 5000 ரூபாய் போட்டால் நம்ம ஒரு டேர்ம் தானே முடிச்சிருக்கோம், நம்மளால் அடுத்த டேர்ம் வந்துட முடியும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. ஆனால் பீகார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுக்கு பொருந்துமா அப்படின்னு தெரியாது. பீகாருடைய பொருளாதார நிலைமை வேறு, தமிழ்நாட்டுடைய பொருளாதார நிலைமை வேறு, தமிழ்நாட்டுடைய அரசியல் அறிவு வேறு மக்களுக்கு, பீகார் அரசியல் அறிவுன்றது அந்த மக்களுக்கான அரசியல் இது வந்து வேறு, விழிப்புணர்வு வேறு. அதனால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்களை இனி வரும் நாட்களில் செய்வாங்க. இது ஒன்று மட்டும்னு இல்லை. எப்படி 5000 போட்டாங்களோ அதே மாதிரி தேர்தல் அறிக்கை இன்னும் வெளியே வரல. அதிமுக 2 துண்டாக சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க.
அவங்களும் ஒரு ஃபுல் ஸ்கேல் தேர்தல் அறிவிப்புகளோடு வருவாங்க. விஜய் கட்சியிலையும் மேனிஃபெஸ்டோவை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீரியஸாக. அந்த மேனிஃபெஸ்டோவில் என்ன இருக்குன்னு தெரியாது. இப்போது இவங்க 2 பேர் மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது, எங்க போன முறை நீங்கள் கொடுத்தீங்க 500 வாக்குறுதி, அதுலேயே 150 தான் நிறைவேற்றினீங்க, மிச்சம் இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. அது திமுகவுக்கு ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதிமுக ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்களுடைய பழைய தேர்தல் அறிக்கையெல்லாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி பழசை எடுத்து போடுறது வந்து ரொம்ப ஈஸி. எடுத்து போட்டு ஏங்க நீங்கள் 10 வருஷமாக இருந்தீங்க, முன்னாடியே சொன்னீங்க, இதை 2 வாட்டி சொல்லிட்டீங்க, ஆனால் செய்யவே இல்லை அப்படின்னு கேட்க முடியும். தாவேக்காவுடைய பலம் என்னென்னா அவங்களுக்கு பேக்கேஜே கிடையாது. அவங்க ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சொல்கிறாங்க. இது நீங்கள் 10 வருஷமாக சொன்னீங்க செய்யலை அப்படின்னு அவங்க நம்ம குறை சொல்ல முடியாது. அது செய்வாங்களா செய்ய மாட்டாங்களான்றது வேறு. ஆனால் அவங்க தைரியமாக பல விஷயங்களை சொல்லலாம். இந்த பாமக நிழல் பட்ஜெட் ஒன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. அதில் வந்து அது பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். ஏன் போடுறாங்கன்னா அவங்க ஆட்சியில் இல்லை, அதனால் அவங்க தைரியமாக என்ன வேணாலும் சொல்லலாம். ஆட்சியில் இருக்கவங்க அப்படி சொல்ல முடியாது. அதனால் இந்த மேனிஃபெஸ்டோவை கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு 10 நாள் முன்னாடி இந்த 3 மேனிஃபெஸ்டோவும் கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இப்போது கலைஞர் இருக்கும்போது சொல்லுவாங்க தேர்தல் வாக்குறுதி தான் கதாநாயகி அப்படின்லாம். ஸோ இப்போ இதில் யாருடைய தேர்தல் அறிக்கை உண்மையான ஹீரோவாக வரப்போகுதுன்றதையும் நம்ம பார்க்கணும். இது மாதிரி இன்னும் இப்போ தான் கேம் ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் போக 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 நிறைய பிடிக்கும், நிறைய அறிவிப்பு வரும், நிறைய அதிரடிகள் வரும், நிறைய தாக்குதல்கள் வரும். இப்போ இடி வந்து அமைச்சர் நேருவுக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்ணுங்க, ஏன் அதை பண்ண மாட்டீங்க அப்படின்னு கேட்டு இவர் இன்பதுரை போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு பண்ணுங்க, அதை அடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. 1020 கோடி ஊழல் நடந்திருக்கு டெண்டர்லன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நெருக்கடிகள். இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் வரும். பாரஸ் பாரதி என்ன சொல்கிறார், 41 தொகுதி அவர்கிட்ட பொறுப்பு அமைச்சராக இருக்கார், அதை கெடுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. இப்படி தான் செய்வாங்க. இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இலவசங்களுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லாமல் போகுமோ? இலவசங்கள் யார் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிப்பாங்க. இப்போ மக்கள் நாங்கள் பேசும்போது மக்கள் எங்ககிட்ட சொல்கிறது, நாங்கள் இப்போ 100 பேர்கிட்ட பேசுனா கிட்டத்தட்ட ஒரு 70-80% பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10% பேர் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 70-80% இதெல்லாம் நம்ம காசு தானே சார், நம்மக்கிட்டேருந்து வாங்கின காசு தானே கொடுக்குறாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுக்குறாங்க, கொடுக்கட்டுமே என்ன தப்பு, நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஆட்சிக்கு வராங்க, ஆட்சிக்கு வந்து கொள்ளடிக்கிறாங்க, நம்ம காசு தானே, ஏதோ ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 10,000 கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு போட்டோம், வாங்கிப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அந்த மனநிலைக்கு எதிராக போகக்கூடாதுன்னு விஜய் கூட கொடுத்தா வாங்கிக்கங்கன்னு சொல்கிறார். ஏன் வாங்காதீங்கன்னு சொல்லலை. இப்போ படத்தில் அவர் படத்தில் என்ன சொல்றாரு, செவிலே விசில் ஊதுங்கன்றார். படத்தில் என்ன சொல்கிறார், இந்த இலவசங்கள் தேவையில்லை, தூக்கி போட்டு உடைங்க. அதை ஏன் கிரவுண்டில் வரும்போது இப்போ இலவசம் கொடுத்தா வாங்காதீங்க, தூக்கி போட்டு உடைங்கன்னு ஏன் சொல்லலை, வாங்கிக்கங்கன்னு ஏன் சொல்கிறார்? அவரும் அரசியலுக்கு வந்த பிறகு யதார்த்தம் என்னன்னு அவருக்கு புரியுது. வாங்காதீங்கன்னு சொன்னால் இவர் ஓரம் கட்டுருவாங்க, இவர் நமக்கு செட் ஆக மாட்டாருன்னு. அதனால் வாங்கிக்கங்க, அவங்க காதில் போய் விசில் ஊதுங்கன்றார். சார், இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தில் தேமுதிக எந்த கூட்டணியோட போவாங்க அப்படின்றது ஒரு பேசு பொருளாக இருந்தது. முதல் முறையாக தேமுதிக ஆரம்பித்து அவங்க வந்து திமுக கூட்டணியோட இப்போ அஃபிஷியலாக போயிருக்கிறாங்க. இப்போ தேமுதிக வந்து என்டி அலைன்ஸ்குள்ளே போகாதது என்டி அலைன்ஸ்க்கு ஒரு பெரிய வீக்கரான ஒரு பாயிண்டாக பார்க்குறீங்களா? தேமுதிகவோட உண்மையான பலம் இன்னைக்கு என்னன்றது யாருக்கும் தெரியாதுங்க. அதனால தான் அவங்கள அகாமடேட் பண்ணுறதுல கூட 2 பேருக்குமே இவ்வளோ தயக்கம் இருந்ததுக்கு காரணம், இவங்க போகிறதுன்றது ஒன்று, பேச்சுவார்த்தையை 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் கேட்குற எது வேணாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் எப்பவும் முடிஞ்சிருக்கும்ல. அதை அப்போ 2 பேருமே சொல்லன்றது தானே அர்த்தம். அதனால தான் இவ்வளோ நாள் முடியல. ஏன் சொல்லலை அப்படின்னா, அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி தேமுதிகவில் என்ன இருக்குது, இன்றைக்கி இருக்க தேமுதிக அது பேர் இருக்குது, லேபிளுக்குள்ளே என்ன இருக்குது, எவ்வளோ ஓட் பேங்க் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா தேமுதிக ஆக்டிவாக இருந்தபோது எம்எல்ஏக்களாக இருந்த பல பேர் அதிமுகலையும் திமுகலையும் போய் ஐக்கியமாயிட்டாங்க. அம்மா இருந்தபோதே அங்கேருந்து ஒரு 8 பேர் எடுத்து மாஃபா பாண்டிய, அஜய், இவர் மைக்கேல் ராயப்பா, அருண் பாண்டியா எல்லாம் தூக்கி போட்டாங்க. இந்த பக்கத்தில் சந்திரகுமாரில் ஆரம்பித்து இந்த ஒரு சேலம் பார்த்திபன்லேருந்து இந்த பக்கத்துலேயும் கொஞ்சம் பேர் அள்ளி போட்டாங்க. அதனால் இப்போ அங்கே யார் இருக்காங்க, அது உண்மையிலேயே மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு 2 கட்சிகளுக்கும் தெரியாது. திமுக ஏன் அவங்களை எடுத்துக்கிறாங்கன்னா, ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு அவங்களுக்கு அது பயன்படும். திமுக என்ன பிரச்சாரம் பண்ணலாம், இப்போது பாருங்கள், தேமுதிக எதுக்கு அங்கே போகாமல் என்கிட்ட வந்திருக்கு, ஏன்னா நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். ஸோ ஜெயிக்கிறவங்களை நோக்கி தான் எல்லாரும் வருவாங்க, அதனால் எங்களை நோக்கி வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அது பயன்படுமே தவிர, அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 சீட்டு அவங்க உறுதியாக ஜெயிப்பாங்களா, இல்லை அவங்கக்கிட்ட இருக்கிறதுனால நமக்கு ஒரு 30-40 தொகுதியில் ஓட் கன்வர்ஷன் நடக்குமான்னா அது தெரியாது. இது வந்து டவுன் சைடு. அப் சைடு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்னதை போல் ஒரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். 500 ஓட்டு 1000 ஓட்டெல்லாம் கூட தொகுதிகளுடைய வெற்றி தோல்வியை மாற்றி விட்டுருது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தொகுதிக்கு ஒரு கணிசமான ஓட்டு இருந்ததுன்னா அந்த ஓட்டை ஏன் மிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
தமிழ்நாடு அரசியலில் இன்னைக்கு எப்படி சூழல் இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயில்டாக பேசணும் சார். தேங்க்யூ. நன்றி.